நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஊழியங்கள் நிமித்தமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே அந்த ஊழியங்கள் நிமித்தமாக அனைவருடைய வாழ்விலே கர்த்தர் தேவ வார்த்தையை சுமந்து செல்வதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியங்களை கர்த்தரின் அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஊழியத்திலே கர்த்தருடைய வளர்ச்சியை கர்த்தர் காண்பிக்க வேண்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் தாமே அநேக பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்குரிய ஒரு கருவியாய் அந்த ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். என்னுடைய தேவைகளை கர்த்தர் அதிகமாய் சந்திக்க வேண்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே இந்த வெளிப்படுத்துகிற புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அதிலிருந்து அநேக மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளவும், ரகசியங்களை புரிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் அதை வெளிப்படுத்துகிற புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வெளிப்படுத்துகிற புத்தகத்தை கர்த்தர் எதற்காக எழுதியிருக்கிறார் என்பதை கடந்த நாட்கள் நான் பேசினேன். வருகிற நாட்களில் நடக்கப் போகிற சம்பவங்கள், வருகிற நாட்களில் கர்த்தர் செய்கிற திட்டங்களை அருமையான அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் பத்ம தீவிலே அதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அதை எழுதி வைக்கவும் சொல்லுகிறார் கர்த்தர். வருகிற ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், வருகிற ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடோடு இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மறைத்து வைக்கவில்லை, அதை நமக்கு ஒரு திறந்த புஸ்தகமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி வருகிற நாட்களில் உலகம் எப்படி இருக்கும், இனி வருகிற நாட்களில் உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் நமக்கு இந்த வெளிப்படுத்துகிற புத்தகத்திலே அருமையான அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதில் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டுமானால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பகுதியிலே, நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியதிரா, சர்தை, பெலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்று சொல்லப்படுகிறது. இதை இன்னும் நாம் அறிய வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன என்றால், இந்த ரகசியங்களையும் வருகிற நாட்களை சம்பவிக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் முதலாவது யாருக்கு அதை அறிவிக்கிறார் என்றால், அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதி அனுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை எதற்காக கூறுகிறேன் என்றால், அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சபையை குறித்து ஒரு பாரமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார். சபையில் வருகிற ஜனங்கள் இதை அறிய வேண்டும். என் ஜனங்களுக்கு நான் ஒன்றையும் மறைத்து வைக்க கூடாது. என் ஜனங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்ன என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அறிந்ததோடு மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகிறது, அதை அறிந்து அப்படி இருந்து விடுவதற்காக அல்ல, தேவன் எங்களுக்கு தந்த எச்சரிப்பை சத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த அழிவிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், இந்த கோபாக்கினையிலிருந்து நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று அவர் முதலாவது யாருக்கு எழுதுகிறார் என்றால், சபைகளுக்கு எழுதுகிறார். 7 சபைகள் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் ஆசியா கண்டத்தில் உள்ள அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 7 விதமான சபைகள், 7 விதமான பட்டணங்கள் காணப்படுகிறது. அந்த 7 பட்டணங்களுக்கு, இந்த 7 பட்டணங்களிலே காணப்படுகிற அந்த சபைகளுக்கு என் தேவன் யோவான் மூலமாக இந்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு பல இடங்களிலே இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதை நாம் அறிகிறோம், அதை நாம் கேட்கிறோம். ஆனால் பாருங்கள், இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஏன் 7 சபைகளை கர்த்தர் சொல்லுகிறார்? இந்த 7 சபைகள் இருந்த காரியங்கள் என்ன?
இந்த 7 சபைகள் இருந்த அந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை இந்த நாட்கள் நாம் அறிய போகிறோம். வருகிற நாட்கள் இந்த 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறார். ஒவ்வொரு சபைகளுக்கும், ஆசியா கண்டத்திலே காணப்படுற ஒவ்வொரு சபைகளுக்கும், விசேஷமாக அந்த 7 சபைகளுக்கு எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியதிரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறார். 7ங்கிற வார்த்தை பரிபூரணம். அதனால தான் 7 சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை. பட் ஆனால் 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறார். ஒரு நிச்சயத்தோடு, தாகத்தோடு இயேசுவானவர் அந்த யோவான் மூலமாக அந்த பட்டணங்களை காணப்படும் சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறார். நாம் ஒரு சபையிலே வாழ்கிறோம், நம் சபையிலே நாம் ஆராதிக்கிறோம், நம் சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். இது கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஏனென்றால் சபைகளுக்கு தான் முதலாவது கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகில் வாழ்கிற ஜனங்களுக்கல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 7 சபைகளுக்கு நீ எழுது. 7 சபைகளை ஆராதிக்கிற ஜனங்கள் என் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 7 சபையிலே வாழ்கிற ஜனங்கள் என்னுடைய அந்த திட்டங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7 சபையிலே கடந்து வருகிற ஜனங்கள் என் வார்த்தையை கேட்டு இந்த கோபாக்கினை நாளிலிருந்து தங்களை தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகம் என் தேவனுக்கு காணப்பட்டது. நான் நிச்சயமாக சொல்ல முடியும், தேவ சபையிலே ஆராதிக்கிற நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நீங்களும் நம்முடைய ஜனங்களும் பாக்கியவான்கள். என மற்றவர்களுக்கு, ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத ரகசியங்கள் தேவ சபையிலே வருகிற பேழைகளுக்கும் ஒன்றும் தெரியாத ஜனங்களுக்கும் கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை அவர்கள் அறிய வேண்டும், இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு, தாகத்தோடு என் தேவன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சபைகளுக்கு, சபையில் வாழ்கிற ஜனங்களுக்கு, சபையிலே ஆராதிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களே, வருகிற நாட்களே இந்த சபைகளை குறித்து நாம் அறிய போகிறோம். முதலாவது அதில் காணப்படுகிற எபேசு சபையை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக நான் கூற விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த எபேசு சபையில் காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன? இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு வாழ்கிற நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்படுவது உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்விலே குறையும் நிறைவு எல்லாம் கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் குறையும் பார்க்கிறார், நிறையும் பார்க்கிறார். அது நம்மளை அப்செட் பண்ணுகிறார். அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தர் முதலாவது அந்த எபேசு சபைக்கு கூறின அந்த காரியங்கள் என்ன, அந்த எபேசு ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன என்பதை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இதில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கிரிகையில் காணப்படுகிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சபைகளுக்கு எழுதி வைத்திருப்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவ ஜனங்களை வருகிற அருமையான ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வருகைக்கு, அந்த 2ஆம் வருகைக்கு நம் ஆயத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு பாக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்துகிற புத்தகத்திலே அதிலே காணப்படும் 2ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், முதலாவது அந்த சபையில் காணப்படுகிற அந்த நற்குணாதிசயங்களை கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற அந்த நல் சுபாவங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு சபையில் இருக்கிற நற்குணாதிசயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்துகிற அந்த நற்குணாதிசயங்களை கர்த்தர் முதலாவது வெளிப்படுத்துகிறார். இந்த சபை எப்படிப்பட்டது, இந்த எபேசு சபை எப்படிப்பட்டது? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தாய். முதலாவதாக உன் பிரயாசம் நல்லதா இருக்கிறது, உன் பொறுமை நல்லதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிறார் என்பதை அறிந்து நீ எச்சரிக்கையா இருப்பதையும் கர்த்தர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
தேவ சபையில ஆராதிக்கிற அன்பு ஜனங்களே, தேவ சமூகத்திலே கடந்து வருகிற அன்பு ஜனங்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார், நம்மிடத்தில் இருக்கிற பொறுமையை கர்த்தர் கவனிக்கிறார். எல்லாற்றுக்கும் மேலாக நம்மிடத்தில் வாழ்கிற அந்த ஆவிக்குரிய ஜனங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? ஆவிக்குரிய 2 விதமான மனிதர்கள், ஆவிக்குரிய 2 விதமான ஜீவிதங்கள் காணப்படுகிறது. இவைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் தேவனுக்காக ஓடுகிறவர்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கடந்து செல்லுகிறவர்கள், யார் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களிலே இயேசுவை போல வேஷம் தரிப்பவர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்புவார்கள். நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் தெளிவாக உணர்த்துகிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுவது என்பதை கர்த்தர் தெளிவாக உணர்த்துகிறார். நம் கிரிகையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய பொறுமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மிடத்திலே வாழ்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழில் ஒரு வார்த்தையாக சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நாம் எப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரியவர் என்று சில நேரங்களில் சொல்லி மாமிச பிரகாரமாக செயல்படுகளோடு நம்முடைய பழக்கம் இருக்கிறதா? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக ஆவிக்குரியவர்கள் என்ற ஒரு கோணத்தில் இருந்து கொண்டு உள்ளரங்கத்தில் அநேக காரியங்களை கர்த்தருக்கு விரும்பாத சில காரியங்களை செய்கிற மனிதர்களோடு நம்முடைய பழக்கம் இருக்கிறதா? கர்த்தர் தெளிவாய் உணர்த்துகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த எபேசு சபையில காணப்பட்ட ஜனங்கள் இவைகளை தெளிவாய் அறிந்திருந்தார்கள். அதை அறிந்து அதை கண்டறிந்தார்கள். அது மாத்திரமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சகித்து கொண்டிருந்ததையும் பொறுமையாய் இருந்ததையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். பொறுமையாய் இருந்ததோடு மாத்திரமல்ல, என் நாமத்திற்காக, என்னுடைய ராஜ்யத்திற்காக இலைப்படையாமல், அதாவது என்ன, ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லாமல் கிடைக்கிற நேரம், பல நேரங்களில் அலுவல்கள் நிமித்தமாக காரியங்களை செய்துவிட்டு கிடைக்கிற நேரத்தை நான் கர்த்தருக்காக நீ பயன்படுத்தினதை நான் அறிந்திருக்கிறேன் என்று எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? நமக்கு கிடைத்த அந்த நேரத்தை பவுல் அழகா சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என் தேவனுடைய நாமத்தை அறிப்பதற்கு நான் எப்பொழுதும் பிரயாசப்பட்டவனாக, நான் எப்பொழுதும் கடனாளியாக காணப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார். இந்த எபேசு சபையை குறித்து தேவன் சொல்லுகிற நல்ல ஒரு சர்டிபிகேட்டும் அதுதான். நீ இலைப்படையாமல் உனக்கு கிடைத்த அந்த நேரங்களை நீ தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நீ பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். நம் எந்த அளவுக்கு, அது சிறு காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிற நேரத்திலே அது சபை காரியமாக இருந்தாலும், சபையுடைய ஊழியக்காரருக்கு செய்கிற அந்த உதவிகளாக இருந்தாலும் சரி, நாம் பிரயாசப்பட்டதை கர்த்தர் அறிகிறார். நாம் அதற்காக நம்மை ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அறிகிறார். அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய சபைக்காக, கர்த்தருடைய ஊழியருக்காருக்காக நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒன்றையும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அநேக நேரங்களில் நான் இதெல்லாம் செய்தேனே, ஏன் எனக்கு இந்த பாடு, நான் இந்த காரியத்தை சபைக்கு செய்தனே, இந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்தனே, இந்த காரியத்தை கர்த்தருக்காக நான் எவ்வளவா பிரயாசப்பட்டனே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த போராட்டம் என்று அநேக நேரங்களில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை அன்பு ஜனங்களே, கர்த்தர் நிச்சயமாக அதை கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் கர்த்தருக்காக செய்தீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் கர்த்தருக்காக இழந்தீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் கர்த்தருக்காக பறிகொடுத்தீர்களோ, அதையெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அநேக நேரங்களில் அநேக விசுவாசிகளுக்காக, அநேக பட்டணங்களுக்காக, அநேக சபைகளுக்காக நீங்கள் வடித்த கண்ணீர்களை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவைகள் ஒன்றும் மறந்து போவதில்லை, அவைகள் ஒன்றும் தரையில வீழ்ந்து போவது இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார்.
தேவன் சொல்லுகிறார், என் நாமத்திற்காக நீ ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்கான பலனை நீ பெற்று அடைந்தே தீர்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், தேவ சபையில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், நீங்கள் பாய்ப்படுகிற காரியத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்தால் அதை நிச்சயமாக சந்தோஷத்தோடு செய்யுங்கள். அதை சந்தோஷத்தோடு செய்யுங்கள். அது கர்த்தர் நிச்சயமாக அதை பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் செய்கிறோம், ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு அதை திரும்ப செய்வதற்கு நாம் சோர்வடைகிறோம். நான் தயவாய் கேட்கிறேன், நீங்கள் எதையெல்லாம் கர்த்தருக்கு செய்து கொண்டு இருக்கிறீர்களோ இளைப்படையாதீர்கள். ஒரு நாளும் அதை தாமதிக்காதீர்கள், ஒரு நாளும் அதை ஒதுக்கி வைக்காதீர்கள். தேவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்து நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலை கர்த்தருக்காக செய்கிற காரியத்தை நாம் ஒதுக்கி வைக்காமல் அதற்காக நம்முடைய பிரயாசப்பட்டதை கர்த்தர் அறிகிறார். அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கொர்நேலியு ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். சொல்லுகிறார், நீ செய்த தான தர்மங்கள் அது கணக்கில் இருந்தது. நீ செய்த தான தர்மங்கள் அதை தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. தான தர்மங்களை எட்டும் என்றால் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சபைக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்கிற காரியங்களை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டும், இன்னும் உற்சாகமா செய்ய வேண்டும், இன்னும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். இன்னும் ஆர்வமாய் செய்யும் போது கர்த்தர் அது பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த எபேசு சபையில் உள்ள ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த எபேசு சபையில வாழ்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக, என் நாமத்துக்காக நீங்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரிகள், அநேக ஊழியர்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக அடி வாங்குகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்காக மலை பிரதேசங்களை, காடு மேடுகளிலே, பள்ளங்கள் மற்றும் கரடு முரடான பாதைகளை அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர்களுக்காக கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை என் தேவன் மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்காக ஒரு சிறப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். நாம் எதை செய்தாலும் அதை உற்சாகமாக இந்த எபேசு சபையிலே வாழ்கிற ஜனங்கள் செய்தது போல நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேவனுடைய நாமத்துக்காக, தேவனுடைய ஊழியக்காரருக்காக, அவருடைய ஊழியத்தின் தேவைக்காக, அவர்கள் கடந்து போகிற இடங்களுக்காக நாம் பிரயாசப்படும் போது, நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் போது அதை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை அங்கே இந்த எபேசு சபையை குறித்து சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு காரியம் அங்கே காணப்பட்டிருக்கிறது. அதில் காணப்படுகிற 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் வெறுக்கிற நிக்கலோ மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். ஆண்டவர் தெளிவா சொல்லுது, இந்த எபேசு பட்டணத்தில் வாழ்கிற அந்த எபேசு சபையிலே ஆராதிக்கிற அந்த விசுவாசிகளை, அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பேற்பட்ட துர் உபதேசங்களை, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள், துர் உபதேசங்கள் நீ வெறுக்கிறாய். அவர்கள் பேசுகிற அந்த துர் உபதேசங்களை நான் வெறுக்கிறது போல நீயும் வெறுக்கிறாய். அநேக இடங்களில் துர் உபதேசங்கள் பரவி கொண்டு இருக்கிறது. இப்படியும் ஆராதிக்கலாம், அப்படியும் ஆராதிக்கலாம், இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், டான்ஸ் ஆடலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாவீது ஆடினார, நாம் ஆடுவோம், அங்கே பண்ணாங்க, இங்கே பண்ணாங்க, இதை செய்த ஒரு பிரச்சனை இல்லைன்று துருபதேசங்கள் அநேக இடங்களே பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் வெறுக்கிறது போல நீயும் வெறுக்கிறாய், நீயும் வெறுக்கிறாய். எபேசு பட்டணத்திலே, எபேசு சபையில வாழ்கிற ஜனங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த துருபதேசங்களை வெறுக்கிறாய், எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு அது பிரியம் இல்லை. அதே போல நீயும் அதை வெறுக்கிறாய். தேவனுக்கு பிரியமில்லாத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்னைக்கு உபதேசங்களும் சத்தியங்களும் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வார்த்தைகள் குறைந்து கொண்டு வருகிறது. அந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை படியுங்கள், வேதத்தை ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள்.
சில ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை இதற்கு சரியாக இருக்கிறதா, வேத வார்த்தைக்கு இது கரெக்டாக இருக்கிறதா, இவர்கள் இப்படி கூடுகிறார்களே, இது நாம் படிக்கிற வேத வசனத்துக்கும் இயேசுவானவர் நமக்கு கற்றுத்தந்த உபதேசங்களுக்கும் இது சரியாக இருக்கிறதா, இது இணையாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எபேசு பட்டணத்தில் வாழ்கிற அன்பு ஜனங்கள், அந்த சபையிலே காணப்பட்ட அன்பு விசுவாசிகள் அறிந்து கொண்டார்களே, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத உபதேசம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதை நாம் வெறுக்க வேண்டும் என்று அவர்கள் வெறுத்தது போல நாமும் வெறுக்க வேண்டும். உலக பிரபாரமாய் நடப்பது போல அல்ல நாம் நடப்பது. அவர்கள் சொல்லுவார்கள் இதெல்லாம் தவறல்ல, இதெல்லாம் செய்த பிரச்சனை இல்லை என்று சொல்லுவார்கள். நாம் வேதத்தின்படி நாம் ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படி தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டது. மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். உலகத்தில் அநேக விதமான உபதேசங்கள் வரும்போது இது ஆவிக்குரிய உபதேசம் தானா, இது மாம்சத்துக்குரிய உபதேசமா, இது ஆவிக்குரிய உபதேசமா என்று அறிந்து கொள்ளும் போது அவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். தப்பித்து கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை அப்செட் பண்ணுகிறார், நம்மளை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். நான் வெறுக்கிறேன், அதே போல நீயும் வெறுக்கிறாய் என்று கர்த்தர் நம்மிடத்தில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற அருமையான காரியங்கள், கிரியைகள் சூப்பரா இருந்தது, பொறுமை சூப்பரா இருந்தது. நல்ல பர்ஃபெக்டா நீ பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, பொறுமையா செய்றீங்க சில காரியங்களை, நல்லது. அது மாத்திரமல்ல, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் இளைப்படையாமல் எவ்வளவோ நீங்க பிரயாசப்படுறீங்க, நீங்க முயற்சி செய்யறீங்க, நீங்க ட்ரை பண்றீங்க, எவ்வளவோ கர்த்தருக்காக செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிற தெளிவாக துர் உபதேசங்களுக்கு, தேவையில்லாத சத்தியங்களுக்கு நான் அதை வெறுக்கிறது போல நீயும் வெறுக்கிறாய் என்று அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் அப்செட் பண்ணுகிறார். ஆனா கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொல்ல விரும்புகிறேன், அதே சபையிலே காணப்பட்ட ஒரு குறைவையும் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இவ்வளவு நற்காரியங்கள் காணப்பட்ட அந்த சபையிலே காணப்பட்ட அந்த குறைவை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இந்த நல்ல வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்மிடத்தில் அநேக நற்காரியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ தியாகத்தோடு செய்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்கள், நல்ல குணாதிசயங்கள், சிறப்பான தன்மைகள், சிறப்பான அர்ப்பணங்கள் எல்லாம் இருக்கிறது. சபையிலே, இந்த சபையில் காணப்பட்ட, இந்த எபேசு சபையில் காணப்பட்ட ஒரு குறைவை கர்த்தர் அங்கே சுட்டி காட்டுகிறார். என்ன அங்கே காணப்படுகிற 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. சபையில் காணப்பட்ட நற்காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அங்கே தேவன் சுட்டி காட்டுகிறார், இதிலே நீ குறைவாய் இருக்கிறாய், இந்த காரியத்தில் நீ குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய். என்ன? அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், அந்த சபையில் இருந்த ஜனங்கள் அன்பில்லாமல் காணப்பட்டார்கள். ஆதியில் இருந்த அன்பு இல்லை, ஆதியில் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இல்லை, ஆதியில் இருந்த அந்த அர்ப்பணம் இல்லை, ஆதியில் இருந்த அந்த தியாகம் இல்லை, ஆதியில் இருந்த அந்த நிறைவு இல்லை என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் என்று கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன? நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறைவு. சிலருக்கு அன்பு அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய குறைவு காணப்படும். சிலருக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் அநேகர் வளர்ந்திருப்பார்கள், அன்பில் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். இல்லைன்ற கர்த்தருக்காக ஓடுவதிலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருப்பார்கள், ஆனால் ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சுபாவத்தில் நமக்கு ஒரு குறைவு காணப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும் என்னிடத்தில் என்ன குறை, என்னிடத்தில் கர்த்தர் எதை என்னை சுட்டி காட்டுகிறார், என்னிடத்தில் உள்ள குறைவு எதை கர்த்தரிடத்தில் சுட்டி காட்டுகிறார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கர்த்தர் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு குறைவு காணப்படுவது உண்டு. அதை கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த குறையை மாற்றி அந்த எபேசு சபையில் காணப்படுகிற அந்த நற்காரியங்களை அவர் சொன்னது போல இந்த குறைவை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். எதற்காக தெரியுமா? இந்த குறைவிலிருந்து நீ வெளியே வந்துட்டனா நீ பரிபூர்ண நிலைமை அடைந்து விடுவாய், ஒரு நிறைவுள்ள ஒரு மனிதனாய் மாறிவிடுவாய், நீ என்னுடைய கரத்தை பிடிப்பதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதனாய் மாறிவிடுவாய், என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நீ முழுவதுமாக பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாய் மாறிவிடுவாய். எல்லாவற்றிலும் அநேக காரியங்களை நாம் நிறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம், நற்காரியங்கள் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில்
அது அன்பில் இருக்கலாம், இல்லை அபிஷேகத்தில் இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கலாம், இல்லை என்ற ஏதோ ஒரு மாமிசத்தில் நமக்குள்ளாக செய்து கொண்டிருக்கிற அந்த தேவையில்லாத அந்த குணதிசயங்களாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியின் கனிகள் என்ன, மாம்சத்துக்குரிய கனிகள் காரியங்கள் என்ன என்பதை கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறார். நம்மிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் காணப்படுகிறதா? ஆவிக்குரிய கனிகள் என்ன? எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், எல்லாவற்றிலும் நமக்குள்ள ஒரு அந்த பரிபூரணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் மாம்சத்துக்குரிய காரியம் என்ன? அங்கே பல காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 21 காரியங்களுக்கு மேலாக கடந்து வருகிறது. இச்சைகள், தேவையில்லாத காரியங்களை பேசுவது, எரிச்சல் அடைவது, கோபப்படுவது, பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது. எங்கே கர்த்தர் தெளிவாக நம்மை உணர்த்துகிறார். அந்த சபையிலே நிறைவான காரியங்கள் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஒரே ஒரு காரியத்திலே அந்த சபை குறைவுள்ளதாய் காணப்பட்டது. என்ன? ஆதியில் இருந்த அன்பு இல்லை. ஆதியில் இருந்த அன்பு இல்லை. எனக்கு நம்மிடத்தில் ஆதியில் இருந்த அன்பு இருக்கிறதா? இயேசு முதலாவது நம்மை தொட்ட நேரத்திலே, இயேசுவானவர் முதலாவது நம்மிடத்தில் பேசின அந்த நேரத்தில் இருந்த அந்த அன்பு, அபிஷேகம் இப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கிறதா? எப்பொழுது நம்மிடத்தில் கொழுந்து விட்டு எரிகிறதா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவ சபையில ஆராதிக்கிறோம், ஆனால் ஏதோ கடமைக்காக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முழு மனசோடு ஆராதிக்கல, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கல, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தவில்லை. கர்த்தர் தெளிவாய் நம்மை உணர்த்துகிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செலுத்த வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பரிபூர்ண நிலைமை அடைகிற ஒரு ஆராதனை, பரிபூர்ணமான ஒரு நிலைமையில் நாம் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். பாருங்கள், தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். அதில் காணப்பட்டிருக்கிற 5வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் நீ என்ன நிலைமை விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்ப பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவே. பாருங்கள், விளக்கு தண்டி எதை குறிக்கிறது? வெளிச்சத்தை குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார்,